மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக நமக்கு இன்னைக்கு காலையில் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அண்ட் ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 2147 போஸ்டிங்கான ஆடு நமக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட சேனலில் அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம், எல்லாருமே பார்த்துருந்தீங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், என்னென்ன ஏஜ் குரூப் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாம் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அது குறித்த அப்டேட் வீடியோ ஏற்கனவே சேனலில் நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காகவும் கொடுத்துருக்கிறேன். சேம் டைம் நம்மளோட எண்டு கார்ட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. mrb.tn.govin அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற காலத்தில் போனீங்கன்னா மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. ஆல்ரெடி 2023 இந்த போஸ்ட்டுக்கு ஏற்கனவே ஒருக்கா கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பேஜில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 நீங்கள் பேக்கில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அதில் நியூவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம ரீட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 24/11/2025 அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குது. 2023 ஆல்ரெடி இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி 2147 போஸ்ட்டுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்க இப்போ புதுசாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை எடிட் பண்ணணும், ஏதாவது அதில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 14/12/2025 வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏஎன்எம் அதாவது ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃபரி அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எந்த வயசு வரையில் வேண்டுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு தெர் இஸ் நோ ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூவோ எக்ஸாமோ கிடையாது. ஏற்கனவே நம்மளோட சேனலில் நம்ம சொல்லியிருந்தோம் வெயிட்டேஜ் மெத்தடில் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் எக்ஸாம் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வெயிட்டேஜ் மார்க்கில் தான் எடுக்கிறாங்க. வெயிட்டேஜ் மார்க்னால் என்னென்னா 100க்கு உங்கள் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோ கோர்சஸோ முடிச்சிருப்பீங்க இல்லையா? அதுலேருந்து 60% 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்த மார்க்லேருந்து 40% எடுத்து அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி நர்சிங்கோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் 2 இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நீங்கள் 2 இயர்ஸ்க்குள்ள கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எம்ஆர்பியோட வெப்சைட்டில் போனீங்கன்னா நியூ யூசர் அப்படின்னு மேலே ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த டிஸ்கிளரேஷனில் டிக் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான போர்ட்டல் என்ன செய்யும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சனா இல்லை இப்போ தான் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்கும். அதில் நீங்கள் எஸ்ஆர்னோ எது அப்படிங்கிறத கரெக்டாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து உங்களுக்கான ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடியை க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அதை எடிட் பண்ணிக்கலாம். புதுசாக தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு 300 ரூபாய் சார்ஜும் அதர்ஸ்க்கு வந்து 600 ரூபாயும் என்ன செய்யணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த வெப்சைட்டை என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பழைய கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டாலுமே ஓப்பன் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக போட்டு கூட நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வெயிட்டேஜ் மெத்தடில் தான் எடுக்கிறாங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். எம்ஆர்பி எக்ஸாம் குறித்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நம்மளோட சேனலில் ஃபாஸ்ட்டாக இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், அப்ராட் ஜாப்ஸ் குறித்த வீடியோவும் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ.